Hi guys, welcome back to my channel. So இன்னைக்கு வந்துட்டு ஒரு நியூடான சட்டிலான மேக்கப் லுக் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நீங்கள் வந்து எவ்ரிடே வியர் லுக்காக வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் வந்து நீங்கள் காலேஜ் டே இருக்குது, இல்லை வந்து ஆஃபீஸில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்குது, ஒரு வெட்டிங் கெஸ்ட்டாக போகிறீங்க அப்படின்னா பட் வந்து ரொம்ப மேக்கப்லாம் வந்துட்டு வியர்டாக இல்லாமல் வந்துட்டு சட்டிலாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மேக்கப் லுக் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோடய ப்ரோஸ் வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து இந்த ப்ளூஹெவன்லேருந்து ஒரு ப்ரோ என்ஹான்சர் வந்துட்டு நான் ரீசெண்டாக வந்துட்டு எனக்கு வந்திருந்தது. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இப்போ வந்து டெய்லி ஒர்க் வந்து நான் இந்த தான் ப்ரிஃபர் பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு இதுக்கு ஒரு ட்ரை கொடுக்கணும். அண்ட் டிஃப்ரென்ஸை வந்து நான் இந்த வீடியோவில் வந்து காமிப்பேன். உண்மையாகவே எனக்கு ரொம்ப 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 வந்து பிடிச்சிருக்கு. அண்ட் நான் இப்போ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேனோ எல்லா ப்ராடக்டோட லிங்க்கும் காஸ்ட்டும் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ தட் வந்து நீங்கள் வரி பண்ணிக்க வேணாம். ப்ரோஸை வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுதா? எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ப்ரோ என்ஹான்சருக்கு வந்து ட்ரை கொடுங்க. அடுத்ததாக வந்து நான் கொஞ்சம் என்ன எக்ஸ்ட்ராஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து பின்னாடி அந்த ப்ளூஹெவனோட ப்ரோ என்ஹான்சரில் பின்னாடி அந்த ஒரு கோம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு வந்து நான் எக்ஸஸ்லாம் வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ தட் வந்து ப்ரோஸ் வந்து ஈவனாக நேச்சுரலாக வந்துட்டு இருக்கும். அடுத்ததாக வந்து நான் மாய்ஸ்சரைசர் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸை வந்து எப்போயுமே ப்ரெப் பண்ணுறதுக்கு முன்னாடி மாய்ஸ்சரைஸ் பண்ணி சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுறது வந்து ரொம்பவும் முக்கியம். ஸோ நான் வந்து ஏவியானோட மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணுறேன். இது உங்களுக்கு எல்லா ஃபார்மஸில் இருக்கும். கூடிய சீக்கிரம் வந்து டாப் 10 மாய்ஸ்சரைசர்ஸ் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு வந்து நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும். அடுத்ததாக வந்து நான் வந்து ப்ரைமருக்கு வந்து கலர்பாரோட ப்ரைமர் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து உங்களுக்கு ஓப்பன் போஸ்லாம் இருக்குது அப்படின்னா அது வந்து மேட்டிஃபை பண்ணி கொடுக்கும். நம்ம எதுக்கு ப்ரைமர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஓப்பன் போஸ் வந்து விசிபிளாக வந்து மேக்கப்பில் வந்து தெரியாது. உங்களுக்கு வந்து இந்த போஸ் வந்து இந்த ஓப்பன் போர்ஸில் வந்து இந்த ப்ரைமர் வந்து போய் அப்படியே வந்து மேலே செட்டில் ஆயிரும். ஸோ அது வந்து விசிபிளாக தெரியாமல் உங்களுக்கு வந்து மேக்கப்பும் கேக்கியாக இல்லாமல் ஒரு நல்ல ஃபினிஷ் வந்து கொடுக்கும். அண்ட் மேக்கப் வந்து லாங் டியூரேஷனுக்கு வந்து இருக்கும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஐஷேடோக்கு வந்து என்னோடய ட்ரெஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நியூ ப்ரௌன் கலரில் இருக்குது. ஸோ இதுக்கு மேட்சிங்காகவே வந்துட்டு நான் என்னோடய ஐஷேடோக்கு வந்துட்டு நான் போகிறேன். நீங்கள் வந்து நான் ப்ரீவியஸாக ஒரு புக் லான்ச் வீடியோவில் வந்துட்டு ஒரு ஐ லுக் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருப்பேன். சேம் அதே ஐ லுக் தான். பட் வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து 2 ஷேட் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஒரு ப்ரௌன் அண்ட் ஆரஞ்சு அண்டர்டோன் உள்ள ஒரு ஐஷேடோ தான். இது வந்து அந்த மேக்கப் ரெவல்யூஷன் பேலட்டில் வந்துட்டு இருக்கும். ஐ திங்க் அது நியூட் பேலட்டுன்னு நினைக்கிறேன். நான் வந்து அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அதில் உள்ள அந்த ஆரஞ்ச் ஷேடும் அதுக்கப்புறம் அந்த ப்ரௌன் ஷேடு எடுத்து நான் அவுட்டர் கார்னருக்கு வந்து கொடுத்துக்கிறேன். நான் அந்த வீடியோ கிளிப்பு வந்து எடுக்க மறந்துட்டேன். அந்த ஐஷேடோ கிளிப் வந்து எடுக்க மறந்துட்டேன். நீங்கள் வந்து என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணல அப்படின்னா நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துறேன். நீங்கள் அந்த வீடியோவில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் ப்ராடக்ட்டோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் மென்ஷன் பண்ணிடுறேன். எந்த அளவுக்கு வந்து ஸ்மச் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வந்து ஸ்மச் பண்ணிக்கோங்க. நான் அவுட்டர் கார்னரில் வந்து நான் டார்க் ப்ரௌன் எடுத்து நான் வந்து டேப் பண்ணிக்க போகிறேன். ஸோ தட் ஒரு நேச்சுரல் ஃபினிஷ் இருக்கும். அண்ட் என்னோடய ட்ரெஸ் கலருக்கே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஐஷேடோ வந்து மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ வந்து ட்ரெஸ் கலருக்கு ஏற்ற மாதிரி வந்து ஐஷேடோ வந்து மேட்ச் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் வந்து ஓகே, ஒரு வழியாக வந்து நம்ம என்னோடய ட்ரெஸ் கலருக்கே வந்து கொண்டு வந்துட்டோம். இது வந்து நியூட் கலர். ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து ஒரு டெய்லி வியர்க்கு வந்து நான் வியர் பண்ணோம் அப்படின்னாலே இந்த மேக்கப் ரெவல்யூஷன் பேலட்டில் இருக்க அந்த ஷேடு மட்டும்தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் பேலட்டும் கூட. அண்ட் அது வந்து மேக்கப் ப்ரீலோடட் பேலட்டுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு 999க்கு வந்து 2 பேலட் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஆஃபர் டைம் வந்து செக் பண்ணி பார்த்து வாங்குங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நான் ப்ளூஹெவன்லேருந்து அந்த ஒரு ஐலைனர் வந்து நான் எடுத்துக்கிறேன். இது வந்து ஸ்கெட்ச் ஐலைனர் தான். உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஐலைனர் இருக்கும் அண்ட் பின்னாடி வந்து காஜல் இருக்கும். ஸோ இது வந்து 2 in 1. உங்களுக்கு வந்து ட்ராவல் பண்ணுறப்போ வந்துட்டு ஈஸியாக இருக்கும் கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு. மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் கேரி பண்ணிட்டு போகணும் அப்படின்ற அவசியம் இருக்காது.
அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து காஜல் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ காஜலுக்கு வந்துட்டு நான் கலர்பாரோட காஜல் வந்து யூஸ் பண்ணுறேன். இது ரொம்ப பிச் பிளாக்கில் வந்துட்டு இருக்கும். நிறைய பேருக்கு வந்து அந்த லாக்மி, மேபெலைன் இதெல்லாம் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணி போர் அடிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அந்த கலர்பாருக்கு வந்து நீங்கள் வந்து ட்ரை கொடுக்கலாம். நானுமே சும்மா தான் நான் வாங்கினேன். பட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. அண்ட் ஒரு நல்ல ஒரு பிளாக்கில் இருக்குது. அண்ட் வந்து ஸ்மச் ஃப்ரீயாகவும் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு வந்து ஓகே அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பர்சனலாக. அண்ட் என்னோடய இந்த கண்ணுக்கு வந்துட்டு நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஐஷேடோ ப்ரஷ்ஷை வச்சு நான் கீழே வந்து நம்ம ஐ லுக் வந்து க்ரியேட் பண்ணுவோம் இல்லையா, அதே அந்த ப்ரௌன் ஷேடை வச்சு நான் வந்து ஸ்மச் பண்ணி விட்டுக்கிறேன். அதாவது இந்த காஜல் லைட்டாக ஸ்மச் பண்ணி விட்டுட்டு அந்த ப்ரௌன் ஷேடோட ஸ்மச் பண்ணி விடும்போது வந்துட்டு ஒரு நேச்சுரல் ஃபினிஷ் வந்து இருக்கும். ஸோ அடுத்ததாக வந்து மேபெலைனோட ஃபவுண்டேஷன் எடுத்து நான் வந்து பேஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். என்னோடய ஷேட் பார்த்தீங்க அப்படின்னா 128 வார்ம் நியூட். நான் கையில் எடுத்து லைட்டாக வந்து அப்ளை பண்ணிட்டேன். அண்ட் நான் வந்து இன்னைக்கு கன்சீலர்லாம் யூஸ் பண்ண போகிறது இல்லை. அதுக்கு பதிலாக வந்து ஃபவுண்டேஷனே வந்து அண்டர் ஐஸ்லேயும் சேர்த்து அப்ளை பண்ணிட்டேன். ரொம்ப மினிமலாக இருக்கட்டும், கொஞ்சம் நேச்சுரல் ஃபினிஷ் இருக்கணுன்ட்டு. நீங்கள் கன்சீலர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் மேபெலைன்லேயும் வந்து கன்சீலர் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஒரு ஷேடு வந்து டார்க்கராக வாங்கிக்கோங்க. உங்கள் ஸ்கின் டோனை விட ஒன் ஷேடு வந்து டார்க்கராக வாங்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நேச்சுரலாக வந்துட்டு இருக்கும். அண்ட் அது எந்த அளவுக்கு வந்து பிளெண்ட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வந்து டைம் எடுத்து பிளெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து மேக்கப் வந்து திட்டாக தெரியாது, கொஞ்சம் ஈவன் ஃபினிஷாக இருக்கும். ஈவன் நீங்கள் வந்து அடுத்து ஒன்று ஒரு மல்டிபிள் லேயர்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன்லாம் வந்து கொஞ்சம் ஹெவியாக பில்ட் பண்ணாலுமே நீங்கள் நல்லா டைம் எடுத்து நீங்கள் வந்து ஸ்மச் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிளெண்டிங்கில் தான் வந்துட்டு எல்லாமே இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அடுத்ததாக வந்து நான் வந்து இந்த LA18 ஒரு காம்பேக்ட் எடுத்து ஜஸ்ட்டு நான் வந்து என்னோடய மேக்கப்பை வந்து நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து ஆயிலி ஸ்கின் அப்படிங்கிறனால காம்பேக்ட் இல்லாமல் போனோம் அப்படின்னா ரொம்ப எண்ணெய் வலிஞ்சு ஊற்றிடும். அதனால் வந்து காம்பேக்ட் வச்சு செட் பண்ணிட்டு அடுத்ததாக வந்து இந்த JEWELLERY அப்படிங்கிற ஒரு பிராண்டில் வந்து அந்த ஐலாஷ் கலர் எடுத்து என்னோடய லேஷஸை வந்து நான் கேர்ள் பண்ணிக்க போகிறேன். நம்ம இன்றைக்கி ஃபால்ஸிஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ வந்து அதுக்கு பதிலாக வந்து நான் கேர்ள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மஸ்காரா வந்து போடும்போது உங்களுக்கு வந்து லேஷஸ் வந்து நல்ல தனித்தனியாக நல்ல டிஃபைன்டாக நல்ல அடர்த்தியாக இருக்கும். மஸ்காரா வந்து எப்பயுமே நல்லா டைம் எடுத்து பண்ணுங்கள். நான் இன்றைக்கி வந்து ப்ளூஹெவனோட இந்த எக்ஸ்ட்ரீம் லென்த் மஸ்காரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மஸ்காரா இருக்குது. அதுதான் வந்துட்டு நான் இன்றைக்கி வந்து நான் யூஸ் பண்ணுறேன். அந்த வாண்டும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப ஷார்ப்பாகவும் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது பார்த்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். அண்டு கண்ணில் வந்துட்டு குத்திடாமல் கொஞ்சம் டைம் எடுத்து பார்த்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுவேன்னா அந்தளவுக்கு ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. அண்ட் ரீசெண்ட் டைம்ஸில் இதுவும் என்னோடய ஃபேவரட் மஸ்கரா அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபால்ஸ் ஐலாஷஸ் வந்து வச்ச மாதிரி வந்துட்டு இருக்கும். உங்களுக்கு கேமராவில் தெரியாது, பட் நேரில் வந்து நல்லாவே டிஃபைன்டாக இருக்கும். ஸோ அடுத்ததான் வந்து கான்டூரிங்க்கு வந்து நான் சுகரோட அந்த கான்டூர் ஸ்டிக் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நோஸில் அண்ட் என்னோடய சின்னில், ஸோ என்னோடய ஃபோர்ஹெட்டில் எல்லா இடத்துலையும் வந்துட்டு நான் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு நேச்சுரலாகவே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இந்த சைட்லலாம் இருக்கு இல்லையா, எனக்கு வந்து அந்த ஷேடு வந்து நேச்சுரலாகவே கான்டூர் வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த இடத்துலேயே வந்து நான் லைட்டாக வந்து ஒரு லைன் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ ரொம்பலாம் விரும்பலை. பிகாஸ் எனக்கு ஆல்ரெடி வந்து அந்த இடம் வந்து லைட்டாக டார்க்காக தான் இருக்கும். அது மேபி ஜீன்னால கூட இருக்கலாம். ஸோ நிறைய யூடியூபர்ஸ் நானுமே பார்த்துருக்கேன் அந்த நேச்சுரலாக அந்த கான்டூர் வந்து இருக்கிறது. ஓகே, இப்போ இதையும் வந்து நம்ம வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஈஸியாக இருக்குது. நம்மளுக்கு வந்து க்ரீமி மேக்கப் அப்படின்னு போகும்போது நம்மளுக்கு வந்து பிளெண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பவுடர் பேஸ்லலாம் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா ஃபுல் மேக்கப் வந்து மேட்டில் தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து மேட் ஃபினிஷ் உள்ளது வந்து அந்தளவுக்கு வந்து பிடிக்காது. ஸோ அதனால் வந்து நான் க்ரீமி ப்ராடக்ட்ஸாக வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுட்டேன். அடுத்ததாக வந்து நான் ஹைலைட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஹைலைட்டருக்கு வந்து மேபெலைன்லேருந்து இந்த க்ரோம் ஹைலைட்டர் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் என்னோடய ஷேட் பார்த்திங்க அப்படின்னா அந்த கோல்டன் அப்படின்ட்டு. ஸோ ஒரு நல்ல ஒரு ஃபினிஷ் இருக்கும். ஒரு நேச்சுரலாக வந்துட்டு உங்கள் ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் கேமராவில் வந்துட்டு கேப்சர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய பவுடர் ஹைலைட்டர்ஸ் வந்து அப்படியே தெரியும். நம்ம ஹைலைட்டர் போட்டிருக்கோம், டிஎஸ்எல்ஆர்லாம் கேப்சர் பண்ணும்போது அப்படியே ஹைலைட்டர் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியும். பட் இது அந்தளவுக்குலாம் இல்லை. நீங்கள் மைல்டாக நீங்கள் போட்டிங்க அப்படின்னாலே ஒரு நல்ல ஒரு க்ளோயிங் லுக் வந்து கொடுக்கும். அண்ட் நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து நான் வந்து ப்ளஷ்ஷுக்கு வந்து மேபெலைனோட ஃபிட் மீ ப்ளஷ் வந்து நான் எடுத்துக்கிறேன். நிறைய பேர் வந்து என்னோடய ப்ளஷ்ஷோட ஷேடு கேட்டிங்க. இதோட ஷேட் பார்த்திங்க அப்படின்னா ரோஸ் அப்படிங்கிற ஒரு ஷேடு தான். ஸோ நான் ஆக்சிடென்டலாக இந்த ப்ளஷ் வந்து எனக்கு வந்துடுச்சு. நான் ஆர்டர் பண்ணது வந்து ஒரு கோரல் ஷேடு, பட் மாற்றி கொடுத்துட்டாங்க. பரவாயில்ல நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வச்சுக்கிட்டேன். ஸோ இது வந்து ஒரு நேச்சுரல் ஃபினிஷ் வந்து கொடுக்கும். நீங்கள் மேக்கப்பே யூஸ் பண்ணல அப்படின்னாலும் ஜஸ்ட் ஒரு ப்ளஷ்ஷு ஒரு ஹைலைட்டர் வந்து போட்டுட்டு ஒரு லிப்ஸ்டிக்கோ காஜலோ போட்டுட்டு நீங்கள் வந்து டெய்லி வேர்க் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக வந்து நான் லிப்ஸ்டிக்கு வந்து இந்த வெட் அண்ட் வைல்டில் இருந்து ஒரு ஆரஞ்ச் ஷேடு, வெட் அண்ட் வைல்டோட அந்த கேட் சூட் ரேஞ்சில் வந்து கோரல் கரப்ஷன் அப்படிங்கிற ஒரு ஷேடு தான்.
ஸோ அவ்வளோதான் வந்துட்டு மேக்கப் லுக் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஃபைனலாக ஒரு நெக் பீஸ் போட்டிருக்கேன். இது வந்து நான் ஜுவல்லரி ஹாலில் ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வைக்கிறேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இந்த ட்ரெஸ்ஸும் வந்துட்டு நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன், அதோட லிங்க் வந்து கொடுத்துட்றேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த மேக்கப் லுக் வந்து ட்ரை பண்ணுங்கள். லவ் யூ ஆல், பாய்.